Morning to all. In this class, we will discuss more about types of gates. Last class கேட்னா என்னன்னு படிச்சிட்டோம், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை படிச்சிட்டோம். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேட் இருக்குன்னு பார்ப்போம். The first and the basic type of gate is called sprue gate or center gate, right? When the molding is directly fed from a sprue or secondary sprue, the feed system is termed as sprue gate, right? For single impression moldல பார்த்தீங்கன்னா டைரெக்டாக என்ன பண்ணியிருப்போம், ஸ்ப்ரூலேருந்து இம்ப்ரெஷனை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸ்ப்ரூ டைரெக்டாக கனெக்டட் வித் இம்ப்ரெஷன், ரைட்டா? அந்த கேசஸில் இந்த கேட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்ப்ரூ கேட்னு சொல்கிறோம். த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வித் திஸ் டைப் ஆஃப் கேட் இஸ் தட் இட் லீவ்ஸ் எ லார்ஜ் கேட் மார்க் ஆன் மோல்டிங். இதனுடைய மெயின் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தா ப்ராடக்டோடைய சர்ஃபேஸில் கேட்டோடைய மார்க் ரொம்ப பெருசாக இருக்கும், ரைட்டா? The size of the mark depends upon, right? அந்த கேட் மார்க் அதனுடைய சைஸ் எப்படி இருக்குன்னா, the diameter at the end of the sprue, ரைட்டா? ஸ்ப்ரூவோட எண்டில் என்ன டயாமீட்டர் இருக்குது, ஸ்ப்ரூவோடைய ஆங்கிள் எவ்வளவு, ஸ்ப்ரூ லென்த் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ப்ராடக்டோட சைஸில் வர்ற கேட் மார்க்கு, ரைட்டா? அந்த விட்னஸ் மார்க் இருக்குல்ல, அது டிசைட் ஆகும். இந்த 3 ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, ரைட்டா? பொதுவாக இந்த 2 plate molds, the sprue gate is used only for single impression molds. ஏன் அப்படின்னா, சென்டரில் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக ஸ்ப்ரூவை கனெக்ட் பண்ணி நம்மளால் இம்ப்ரெஷனை ஃபில் பண்ணிட முடியும், ரைட்? அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் கேட் வந்து எட்ஜி கேட். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கேட் வந்து என்னது, எட்ஜி கேட், ரைட்டா? அல்லது ரெக்டாங்குலர் எட்ஜி கேட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் மோஸ்ட் காமன் அல்லது ஜென்ரல் பர்பஸ் கேட்னு சொல்லுவாங்க, ரைட்டா? திஸ் இஸ் த ஜென்ரல் பர்பஸ் கேட் அண்ட் இன் இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இட் இஸ் merely a rectangular channel machined in one mold plate to connect the runner to the impression. இது ஒரு ரெக்டாங்குலர் சேனல், அதாவது லென்த்து வித்து பிரெத் இருக்கும், ரைட்? சாரி, லென்த்து பிரெத்து திக்னஸ், ரைட்டா? அந்த மூணும் உள்ளடக்கினது தான் எட்ஜி கேட்டு, ரைட்? அந்த 3 உள்ளடக்கம் தான் எட்ஜி கேட்டு. இது ஒரு ரெக்டாங்குலர் கேட்டு. எட்ஜின்றது ப்ராடக்டோடைய எட்ஜில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால இதை எட்ஜி கேட்டுன்னு சொல்கிறோம். பொதுவாக பார்ட்டிங் சர்ஃபேஸில் தான் இந்த கேட்டை நம்ம என்ன பண்ணுவோம், லொக்கேட் பண்ணுவாங்க, ரைட்டா? இந்த எட்ஜி கேட்டு பாருங்க, திஸ் கேட் ஆஃபர் certain advantages over the many other forms of gate, ரைட்டா? இதனுடைய அட்வான்டேஜஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிங்க. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, த கேட் மெஷின்டு இன்டு த கேவிட்டி பிளேட். இங்கே பாருங்க, இதுதான் ஒரு கேவிட்டி. இந்த கேவிட்டியோட எட்ஜில் எப்படி கேட்டை மெஷினிங் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட்டை வெளியில் எடுத்ததுக்கப்புறம், மோல்டிங் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மோல்டிங்கோட அந்த கேட் எப்படி அட்டாச் ஆகிருக்குன்றதுக்கான லைன் டயக்ராம், ரைட்டா? இது அதுக்கடுத்து சி வந்து கிராஸ் செக்ஷன் ஆஃப் த மோல்டு, ரைட்டா? இது வந்து மோல்டோடைய கிராஸ் செக்ஷன் அண்டு இ வந்து அல்டர்னேட்டிவ் ஷேப்ஸ். இதெல்லாம் அதனுடைய ஷேப்ஸ், ரைட்? இப்போ வாங்க எட்ஜி கேட்டுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜ் பாருங்க. கிராஸ் செக்ஷனல் ஃபார்ம் சிம்பிள் அண்ட் தேர்ஃபோர் சீப் டு மெஷின். அப்போ இதனுடைய கிராஸ் செக்ஷன் ஷேப் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால அது ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிட முடியும், மெஷினிங் பண்ணிட முடியும். அக்யூரேசி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். டைமென்ஷனல் கேட்டோடைய டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அக்யூரேட்டாக நம்மளால் மெஷினிங் பண்ண முடியும். த கேட் டைமென்ஷன்ஸ் கேன் பி ஈஸிலி அண்ட் குயிக்லி மாடிஃபைட். இது தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் நம்ம இந்த கேட்டோடைய டைமென்ஷன்ஸ் என்ன பண்ணிட முடியும், மேனுவலாக மாடிஃபை பண்ண முடியும், ரைட்? ஆப்ரேட்டரே நம்ம என்ன பண்ணிட முடியும், மாடிஃபை பண்ண முடியும், ரைட்டா? இந்த கேட்டோடைய ஃபில்லிங் டைப், ரைட்டா? அந்த ஃபில்லிங் ரேட் ஆஃப் த இம்ப்ரெஷன் கேன் பி கண்ட்ரோல்டு ரிலேட்டிவ்லி இண்டிபெண்ட்லி ஆஃப் த கேட் சீல் டைம், ரைட்டா? ஸோ ஒவ்வொரு கேட்டுமே நம்ம இண்டிபெண்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், ரைட்? ஆல் காமன் மோல்டிங் மெட்டீரியல் கேன் பி மோல்டட் த்ரூ திஸ் டைப் ஆஃப் கேட். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பெரும்பாலான மோல்டிங் மெட்டீரியல், பிளாஸ்டிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த கேட்டுக்கு இந்த கேட்டு யூஸ் பண்ணி பெரும்பாலான மோல்டிங் மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், ஃபில் பண்ணலாம், கேவிட்டியை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்படி ஜென்ரலாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரைட்டா? எந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் அந்த மெட்டீரியலுக்கு சூஸ் பண்ணக்கூடிய கேட் எதுவாக இருக்குன்னா, ப்ரிஃபரபிள் கேட் என்னவாக இருக்குன்னா ரெக்டாங்குலர் எட்ஜி கேட், ரைட்டா? அப்போ மெட்டீரியலை பொறுத்து நம்ம கேட்டு மாற போகிறதில்ல. இந்த இடத்த பொறுத்த வரையும் ஜென்ரலாக மெட்டீரியலை பற்றி நீ கவனத்திலேயே எடுத்துக்காமல் ஒரு கேட்டை சூஸ் பண்ணணுன்னா யூ கேன் கோ ஃபார் ரெக்டாங்குலர் எட்ஜி கேட், ரைட்டா? ஸோ அதனால தான் இதை ஜென்ரல் பர்பஸ் கேட்டுன்னு சொல்கிறோம். இப்போ மற்ற கேட்லாம் போனோம்னா என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், அது எவ்வளோ அதனுடைய விஸ்காசிட்டி இருக்கும், மெல்டிங் டைம், எல்லா விஷயத்தையும் எல்லா பேராமீட்டர்ஸ் பார்க்கணும். ஆனால் ரெக்டாங்குலர் எட்ஜி கேட்டுன்னு போகும்போது இதெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டியதில்லை.
மோர் ஓவர் ஃபில்லிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ லோக்கலாக மாடிஃபை பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு அதுக்குள்ளே இருக்குது. ரைட்டா, அந்த கேட்டோடைய சைஸே நமக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுக்குது. ஒன் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் கேட் is that after the gate removal the witness mark is left on the visible surface of the molding. இதனோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கேட் மார்க் இருக்குல்ல, அது ப்ராடக்டோடைய சர்ஃபேஸில் நல்லா தெரிகிற மாதிரி இடத்துல இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த ரெக்டாங்குலர் எட்ஜ் கேட்டை நம்ம எங்கே ப்ரொவைட் பண்ணுறோம், பார்ட்டிங் சர்ஃபேஸில் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ பார்ட்டிங் சர்ஃபேஸ்னு வரும்போது ப்ராடக்டோடைய டாப் சர்ஃபேஸஸில் இந்த கேட் மார்க் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ரைட்டா, இதுதான் அதனுடைய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஓவர்லேப் கேட். ரைட், பாருங்கள், இதுதான் ஓவர்லேப். இந்த பாருங்கள், இது ப்ராடக்ட்டு, இந்த எட்ஜு வரையும் தான் நம்ம கேட் வைக்கணும். எட்ஜு வரையும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ப்ராடக்ட் மேலே ஏறி மெட்டீரியல் ஃபில் ஆகுது பாருங்கள். எங்கெல்லாம் ஜெட்டிங் வருதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு we can go for overlap gate. இந்த பாருங்கள், this gate can be considered as a variation of the basic rectangular type and is used to feed certain type of molding. We have noticed previously that the melt jets into an impression. ரைட்டா, எங்கெல்லாம் ஜெட்டிங் ஆகுதோ, கேவிட்டிக்குள்ளே மெட்டீரியல் உள்ளே ஆகும்போது ஜெட் ஆக போகுதோ அதை அவாய்ட் பண்ணணும்னா தேர் யூ கேன் கோ ஃபார் ஓவர்லேப் கேட். ரைட்டா, அப்போ இமீடியட்டாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள மெட்டீரியல் என்ட்ரு ஆனவொன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரணும்னா அப்போ கேட் என்ன ஆகணும், கேவிட்டி மேலே ஓவர்லேப் ஆகியிருக்கணும். ஓவர்லேப் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு இமீடியட்டாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம்னா ஜெட்டிங் அவாய்ட் பண்ணிடலாம். ரைட்டா, அப்போ அந்த கேஸஸில் ஓவர்லேப் கேட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். The overlap gate which is of general rectangular gate form is machined. இதுவும் rectangular gate மாதிரி தான், machined plain mold plate in such a way that it bridges the gap between the end of the runner and end of the wall impression. ரைட்டா, இது என்ன பண்ணுது, இந்த overlap gate என்ன பண்ணுதுங்க, என்ன பண்ணுது பாருங்க, it bridges the gap between the end of the runner, ரன்னருடைய எண்டுக்கும் and end of the wall impression, இம்ப்ரெஷனுடைய எண்டுக்கும் என்ன பண்ணுது, பிரிட்ஜ் பண்ணுது, பாலம் மாதிரி இணைக்குது. ரைட்டா, ஸோ மற்றபடி இதுதான் ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவர்லேப் கேட். அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் கேட் வந்து ஃபேன் கேட். ரைட்டா, ஃபேன் அந்த பேரிலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா, ஃபேன் கேட், திஸ் இஸ் அனதர் எட்ஜ் டைப் கேட் பட் அன்லைக் த ரெக்டாங்குலர் எட்ஜ் கேட் விச் ஹேஸ் ஏ கான்ஸ்டன்ட் வித் அண்ட் டெப்த். ரெக்டாங்குலர் எட்ஜ் கேட்டில் எப்படி இருக்கும், அந்த கேட்டுடைய கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வித் அண்ட் டெப்த் இருக்கும். த கரஸ்பாண்டிங் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபேன் கேட்ஸ் ஆர் நாட் கான்ஸ்டன்ட். ரைட்டா, இந்த ஃபேன் கேட்டினுடைய கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ரைட்டா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். கிராஸ் செக்ஷனில் என்ன இருக்கும், வேரியேஷன் இருக்கும். த கேட் அட் த இம்ப்ரெஷன் இஸ் ரிலேட்டிவ்லி வைட். ரைட்டா, இம்ப்ரெஷன், இதான் இம்ப்ரெஷன். இம்ப்ரெஷன் எப்போ இந்த கேட்டோட சைஸ் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப வைடராக இருக்கு. பிகாஸ் திஸ் எ லார்ஜ் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் கேன் பி இன்ஜெக்டட் இன் ஏ ஷார்ட் டைம். ஏன் இவ்வளோ வைடர் ரேஞ்சை வைக்கிறார், பார்க்கறதுக்கு ஃபேன் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த ஷேப் பார்க்கறதுக்கு ஃபேன் மாதிரி இருக்கா, ஃபேன்லேருந்து காற்று வரும்போது எப்படி இருக்கும், எப்படி இருக்கா, அதனால தான் ஃபேன். அப்போ ப்ராடக்டோடைய சர்ஃபேஸில் காண்டாக்ட் பண்ணுறது கேட்டோட ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கும், வைடராக இருக்கும். ஏன் வைடராக வைக்கிறோம், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியலை இன்ஜெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது இந்த கேட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். பட் இந்த கேட்டுக்கும் ஒரு ரெக்டாங்குலர் எட்ஜ் கேட்டுக்கும் என்ன வித்தியாசம், அதே ஷேப், அதே மாதிரி தான் இந்த கேட்டும். ஆனால் ரெக்டாங்குலர் எட்ஜ் கேட்டில் யூனிஃபார்ம் வால் திக்னஸ் வந்து என்ன இருக்கும், எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் விட்த்தும் அண்டு டெப்த்தும் இருக்கும். இதில் அப்படி இருக்காது, டெப்த்தானது வேரி ஆகிட்டே இருக்கும். ரைட்டா, அப்போ இப்போ இந்த கேட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாரு, ஃபார் லார்ஜ் ஏரியா தின் வால்டு மோல்டிங். ரைட்டா, தின் வால்டிங், ஆனால் ப்ராடக்டோடைய ஏரியா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா தேர் யூ கேன் கோ ஃபார் ஃபேன் கேட். ரைட்டா, த ஃபேன் ஷேப் அப்பியர்ஸ் டு பி ஸ்ப்ரெட் த ஃப்ளோ ஆஃப் மெல்ட் as it enters the impression and a more uniform filling is obtained with a fewer flow lines and surface blemishes. ரைட்டா, ஸோ இதனுடைய வைடர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃபேன் மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு லார்ஜர் ஏரியாவை நம்ம ஃபில் பண்ண முடியும். ரைட்டா, யூனிஃபார்ம் ஃபில்லிங்கும் நம்மளால் அப்டைன் பண்ண முடியும். பட் த ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, சின்ன சின்ன ஃப்ளோ மார்க்ஸ்லாம் நமக்கு அந்த ப்ராடக்டோடைய சர்ஃபேஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிவே ஒரு பெரிய காம்பனன்ட் வால் திக்னஸ் மினிமம் தின் வால்டு காம்பனன்ட்டோடைய சைஸ் பெருசாக இருக்குது, தேர் யூ கேன் கோ ஃபார் ஃபேன் கேட். ரைட்டா, அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் கேட் வந்து டேப் கேட். ரைட்டா, டேப்ன்றது இதை பாருங்க, திஸ் இஸ் எ பர்டிகுலர் கேட்டிங் டெக்னிக் ஃபார் ஃபீடிங் த சாலிட் பிளாக் டைப் ஆஃப் மோல்டிங். ரைட்டா, இதுதான் ஒரு சாலிட் பிளாக்கு டைப் ஆஃப் மோல்டிங்கை ஃபீட் பண்ணுறதுக்காக டேப் கேட் யூஸ் பண்ணுவாங்க. த ப்ரொஜெக்ஷன் ஆர் டேப், இதுதான் ப்ரொஜெக்ஷன் ஆர் டேப். ரைட்டா, இதுதான் ப்ரொஜெக்ஷன் ஆர் டேப்
is molded on to the side of the component. பாருங்க இந்த காம்போனன்ட்டோட சைடில் போயிட்டு மெட்டீரியல் ஃபில் பண்ணுறோம். சைடில் போய் என்ன பண்ணுறோம், மெட்டீரியல் ஃபில் பண்ணுறோம். இந்த பாருங்க கேவிட்டி இங்கே வழக்கமாக இந்த எட்ஜில் தான் நம்ம கேட் வைக்குவோம். இந்த எட்ஜில் வைக்காமல் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, நேராக சைடில் போய் சைடில் நம்ம ஃபீட் பண்ணுறேன். ஏன் அப்படி ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிவென்ட் ஜெட்டிங் விச் ரைட்டாக. இது ஏன் அப்படின்னா இங்கே வச்சேன்னா இங்கே எனக்கு ஜெட்டிங் ஆகும். இப்போ சைடில் வச்சோம்னா இந்த மெட்டீரியல் இங்கே ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் கம்மி இல்லை, அப்போ ஜெட்டிங் நம்ம அவாய்ட் பண்ணலாம். வேறெவர் டு அவாய்ட் ஜெட்டிங் வி கேன் கோ ஃபார் டேப் கேட். ரைட்டா, டேப் கேட். டேப் கேட்னா வேறு ஒன்றும் கிடையாது, பார்ட்டிங் சர்ஃபேஸில் வைக்காம சைடில் உள்ளே என்ட்ரு ஆகி இப்படி வைக்கிறது. ரைட்டா, இந்த எட்ஜில் வைக்காமல் சைடில் போயிட்டு. ரைட்டா, இதுக்கு பேர் டேப் கேட்னு பேர். ரைட்டா, the tap gate is an alternative to the overlap type. இதுவும் ஒரு overlap typeக்கு இது ஒரு alternative சொல்லலாம் இந்த கேட்டை. The choice of one gate design or the other will depend upon mainly upon the whether the witness mark left by the gate is best. ரைட்டா, இப்போ டேப் கேட்டா ஓவர்லேப் கேட்டா, இது வந்து ஒரு ஓவர்லேப் கேட்டுக்கு அல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த கேட் யூஸ் பண்ணுறதா அந்த கேட் யூஸ் பண்ணுறதான்றதை எது டிசைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு கேட்டும் அந்த ரெண்டு கேட்டும் ப்ராடக்டோட சர்ஃபேஸில் எங்கே விட்னஸ் மார்க்கை கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அந்த விட்னஸ் மார்க்கில் எது நமக்கு வந்து அக்செப்டபிள் விட்னஸ் மார்க்குன்னு பார்க்கணும். அந்த பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். டேப் கேட் வேணுமா, ஓவர்லேப் கேட் வேணுமா, அல்ல ரெக்டாங்குலர் கேட்டே போதுமானதான்றதை டிசைட் பண்ணுறது எல்லாமே. ஸோ ப்ராடக்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய விட்னஸ் மார்க்கை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் ரெண்டு கேட்டுமே ரிலேட்டிவ்லி என்ன பண்ணும், விட்னஸ் மார்க்கை நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ரைட்டா, so the remaining type of gates we will discuss in the next class. Okay, thank you.